இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்னா, இப்ப நீங்க மாரிக்கறி ஒரு கேமரால எடுக்கும்போதோ, அல்லது iPhoneலயோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல போர்ட்ரெய்ட்டா சில ஃபோட்டோஸ் எடுப்போம். அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள்ல மாத்திரம் ஃபோக்கஸ் விழக்கூடிய மாரி சில ஃபோட்டோஸ் எடுப்போம் தானே! அது சிலது இருக்கக்கூடிய லைட்டிங்கால இருக்கலாம், அல்லது எடுக்கிறவனுக்கு மூளை இல்லாததால இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களால வந்து சிலது பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் பிளர் ஆகுற சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. இப்ப இதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருந்தாலும், இப்ப நாங்க எல்லாருக்குமே அக்சஸிபிளா இருக்கக்கூடிய Google ஃபோட்டோஸ் ஆப் இருக்கு தானே! அந்த ஃபோட்டோஸ்ல வந்து நீங்க அந்த ஃபோட்டோவ ஓப்பன் பண்ணிட்டு, எடிட்ட குடுத்துட்டு, எடிட் என்ற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டூல்ஸ் கொஞ்சம் வரும். அதில சஜஷன்ஸ விட்டுட்டு, டூல்ஸுக்கு போயிட்டு, அதில அன்பிளர் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப அந்த அன்பிளர் என்ற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இந்த ஃபோட்டோஸ்ல உங்களுக்கு தெரியுது. அந்த கருப்பு சட்டை போட்ட தம்பிய தவிர மிச்ச எல்லாரையுமே பிளர்ரா தான் காட்டுது. அப்ப அன்பிளர்ன்றத குடுத்தோனே ஒரு சின்ன ப்ராசஸிங் ஒண்ணு நடக்கும். அந்த ப்ராசஸிங் நடந்து முடிஞ்சோன்ன வந்து, உண்மையாகவே அந்த போர்ட்ரெய்ட் எஃபெக்ட்ல வந்து பிளர்ரா இருக்கக்கூடிய மற்றவங்களோட முகமும் வந்து கிளியர் ஆகி வரும். அப்ப இதுக்கு ஃபோட்டோஷாப்ல இருக்கலாம் அல்லது நிறைய இடங்கள்ல வேற ஃபீச்சர்ஸ் இருந்தாலும், இது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவானது. மற்றது ஒன் கிளிக்ல முடியுது. நாங்க அதிகம் கஷ்டப்படாம செய்யலாம். அதே நேரம் இந்த ஃபில்டர் இந்த வேரியேஷன்ஸையும் நாங்க மாத்திக்கொள்ளலாம்.